வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இட்லி மாவில் வெஜிடபிள் இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது கேரட்டை தான் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் நல்லா போட்டுக்கலாம். ஒரு 2 கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டு இந்த மாதிரி மாவில் ஒரு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த குழந்தைகள் சாப்பிட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. லைட்டாக அதுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துக்கிட்டேன். இது இட்லி ஊற்றுறதுனால இது போடுறது எல்லாமே கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாகிடும். ஸோ அதனால் லைட்டாக இதில் தண்ணி கலந்துக்கலாங்க. தண்ணி கலந்துக்கிட்டு இது நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி இந்த மாதிரி பானையில் இந்த மாதிரி ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் குக்கர் இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல. இது பாருங்கள், இப்போ தேங்காய் சட்னி இந்த ஹோட்டல் ஸ்டைலில் அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதே மாதிரி இதில் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இதை பாருங்கள், இப்போது இதை மிளகாய், பூண்டு, ஒரு பழுத்த தக்காளி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஒரு காரமான ஒரு சட்னி. இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். இதில் நம்ம இட்லி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு தட்டு ஊற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஊற்றுனேங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எல்லோயிஷாக ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைகளுக்கு பார்க்கும்போது எப்போவுமே ஒயிட்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கலராக பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி கேரட்டு பொரியல் இதெல்லாம் குழந்தைகள் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றதில்ல, எல்லாம் ஜூஸ் ஃபார்ம் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சுட சுட நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பானையில் சுடுற இந்த இட்லி தான் எப்போவுமே எடுத்த உடனே அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே நம்ம கொட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் இன்றைக்கும் இந்த பானையில் தான் இந்த மாதிரி இட்லி சுட்டு எடுக்கிறாங்க. கொஞ்சம் அந்த கேரட்லாம் இருக்கிறதுனால இட்லி கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க, முருங்கைக்கீரை பொடியோட, பூண்டு துவையல், தேங்காய் சட்னியோட சாப்பிடலாம். இது தோசையாக கேட்குறாங்க அப்படின்னாலும் இதையும் நல்லா அழகாக நம்ம தோசையாக வார்த்து கொடுக்கலாம். நான் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேங்க. நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரியும் அருமையாக வரும். மேலே கொஞ்சம் முருங்கைக்கீரை பொடியை தூவி அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு இதை சுட்டு எடுத்துடலாம். ஏன்னா பெரட்டி போட்டால் அந்த தூளெல்லாம் போய் அதில் ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி தோசையாகவும் கொடுக்கலாம், நீங்கள் இட்லியாகவும் கொடுக்கலாம். இது வெரைட்டிக்கே 2யும் சேர்த்து நம்ம கொடுக்கலாங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். செக்கில் ஆட்டின எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் ஹார்ட் அட்டாக்கு ஸ்டென்ட்டுன்னு வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஆரோக்கியமான சமையலை கொடுக்குறது நல்லது இல்லையா? வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.